ஆழ்வார்க்கடியானை வந்தியத்தேவன் கட்டி போட்ட படகு ஆற்றோடு சிறிது தூரம் மிதந்து சென்று கரையிலே ஒதுங்கியது. ஆற்று வெள்ளத்தில் தள்ளப்பட்ட வீரர்கள் இருவரும் தட்டு தடுமாறி கரை சேர்ந்து அந்த படகு ஒதுங்கி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் படகில் இருந்து இறங்கவில்லை. அவன் படகிலே கட்டுப்பட்ட மாதிரியே இருந்து கொண்டு மற்றவர்களை மறைவில் இருக்கும்படி சொன்னான். உண்மை என்னவென்றால் வந்தியத்தேவனும் கருதிருமனும் தப்பித்து போய்விட வேண்டும் என்பதே ஆழ்வார்க்கடியானுடைய நோக்கமா இருந்தது. முதல் மந்திரியின் விருப்பமும் அதுவே என்பதை அவன் தெரிந்து கொண்டிருந்தான். அவ்விருவரும் இந்த சமயம் தஞ்சையில் இருப்பதால் பழைய சம்பவங்கள் பலவற்றை குறித்து ஆராய்ச்சி நடத்த வேண்டியதாக ஏற்படும். வந்தியத்தேவனை குற்றமற்றவன் என்பது பற்றி முதன் மந்திரிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் சந்தேகமே இல்லை. ஆயினும் அவன் மீது விசாரணை நடத்துவதினால் பல சங்கடங்கள் ஏற்படும். பலர் மன வருத்தம் அடையும்படி நேரிடும். அந்த பேச்சு மக்களின் காதுக்கு எட்டும்படி செய்வதே கேடாக முடியும். அருள்மொழிவர்மர் ஓர் அருமை நண்பனை இழக்கவும் சோழ ராஜ்யம் ஒரு சிறந்த வீர ராஜதந்திரியை இழக்கவும் நேரிடும். வந்தியத்தேவனை பற்றி குந்தவையின் மனோநிலையையும் மணிமேகலையின் வெளிப்படையான ஆர்வத்தையும் முதன் மந்திரி அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் உத்தேசித்துத்தான் வந்தியத்தேவன் தப்பி ஓடுவதற்கு உதவி செய்வதே நல்லது என்று தீர்மானித்தார். சேந்தன் அமுதனுடைய நந்தவனத்தில் குதிரைகளை கண்டுபிடித்த பிறகு வந்தியத்தேவனும் கருதிருமனும் இந்த வடவாற்றின் கரையோடு தான் பிரயாணம் செய்வார்கள் என்று திருமலை நம்பி எதிர்பார்த்தான். கருதிருமன் கூறியது போல் அந்த ஆற்றங்கரையோடு சென்றால் பாமணி நதியில் அது கலக்கும் இடம் வரையில் போகலாம். கோடிக்கரைக்கு செல்லும் வழியில் பாதி தூரம் சென்றாகிவிடும். ஆகவே இந்த வழியில் தான் அவர்கள் வருவார்கள். போகும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி வந்தியத்தேவனிடம் ஒரு செய்தி சொல்லி அனுப்ப வேண்டும் என்று ஆழ்வார்க்கடியான் எண்ணிக்கொண்டு அங்கு காத்திருந்தான். ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்ததை காட்டிலும் கொஞ்சம் நேரம் அதிகமாக ஆகிவிட்டது. நாம் எண்ணியது தவறு. வேறு வழி போயிருக்க வேண்டும் அல்லது ஏதேனும் எதிர்பாராதது நேர்ந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்து திருமலை படகிலிருந்து கரையில் இறங்க முயன்ற போது தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. எனவே மறுபடியும் கட்டி போட்டவனை போல் கிடந்தான். குதிரைகள் நெருங்கி வந்ததும், ஓஹோ, யாரங்கே, கொஞ்சம் நில்லுங்கள், என்னை கட்டவிழ்த்து விட்டு போங்கள் என்று கூவினான். ஆயினும் குதிரைகள் நிற்காமல் சென்றன. முதலில் வந்த குதிரையின் மேல் இருந்தவன் கருதிருமன் தான் என்பதை கண்டான். எனவே இரண்டாவது குதிரை நெருங்கிய போது, தம்பி வந்தியத்தேவா, கொஞ்சம் நில்லு என்று பெரும் கூச்சலிட்டான். இரண்டாவது குதிரையும் நிற்காமல் போனது. அப்போது அதன் மேல் இருந்தவனை ஆழ்வார்க்கடியான் பார்த்து கரை காணாத அதிசயத்தில் ஆழ்ந்தான். என் கண்களில் ஏதோ கோளாறு இருக்கிறது, என் அறிவு மோசம் செய்கிறது என்றான். ஆழ்வார்க்கடியானை கடந்து அப்பால் சென்ற குதிரைகள் சிறிது தூரம் போன பிறகு நின்றன. அதில் ஒரு குதிரை மட்டும் திரும்பி வந்தது. அதன் மேலிருந்து கருதிருமன் இறங்கி படகின் அருகில் வந்தான். பாவம், இன்னுமா கட்டுப்பட்டிருக்கிறாய்? எங்களுக்கு எவ்வளவோ பெரிய உதவி செய்தாய். அதற்கு பதிலாக உன்னை கட்டவிழ்த்து விட்டாவது போகிறேன். ஆனால் உன் தந்திரம் எதையும் என்னிடம் காட்டாதே என்று சொல்லிக் கொண்டே கருதிருமன் குனிந்த போது திருமலை திடீரென்று கரையில் பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து கீழே தள்ளிவிட்டான். இதை சிறிதும் எதிர்பாராத கருதிருமன் சிறிது நேரம் திகைத்து செயலிழந்து நின்றான். பிறகு, ஐயோ அப்பா, என்னை விட்டுவிடு, உனக்கு புண்ணியம் உண்டு. நல்லது செய்ய வந்தவனுக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? அதோ உன் சிநேகிதன் வந்தியத்தேவன் காத்திருக்கிறான். அவன் உன்னை தன் அருமை நண்பன் என்று பாராட்டி கொண்டிருக்கிறான். இங்கு வந்து உன் காரியத்தை பார்த்தால் என்ன நினைப்பான்? நீ உயிரோடு தப்ப முடியாது. என்னை விட்டுவிடு அப்பனே, விட்டுவிடு என்று பரிதாபமாக புலம்பினான். அடே, எவ்வளவு துணிச்சலாக பொய் சொல்கிறாய்? அந்த குதிரையின் மேல் இருப்பவன் யார்? உண்மையை சொல். சொன்னால் விட்டு விடுகிறேன், இல்லாவிட்டால் அடுத்த நிமிடம் உன் உயிர் உடம்பில் இருக்காது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயா, போய்தான் சொன்னேன், உம்மை ஏமாற்ற முடியாது தான். அந்த குதிரையில் இருப்பவன் வந்தியத்தேவன் அல்ல, இளவரசர் மதுராந்தகர். என்னை விட்டுவிடு, அவரிடம் உமக்கு வேண்டிய பரிசுகளை வாங்கி தருவேன் என்றான் கருதிருமன். சரி சரி, பரிசுகள் இருக்கட்டும். வந்தியத்தேவன் எங்கே? ஐயா, அந்த நந்தவன குடிசையில் குதிரையில் இருந்து இறங்கி போனான். அப்புறம் அவனை காணவில்லை என்றான் கருதிருமன். நீங்கள் இருவரும் எங்கே போகிறீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஐயா, வந்தியத்தேவனுடன் நான் போக உத்தேசித்த இடத்துக்கு தான், அதாவது இலங்கை தீவுக்கு போகிறோம் என்றான் கருதிருமன். மதுராந்தகர் எதற்காக இலங்கைக்கு வருகிறார் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஐயா, எனக்கு என்ன தெரியும், அவரை கேளுங்கள். என்னுடன் வருகிறேன் என்று கிளம்பி வருகிறார் என்றான் கருதிருமன். ஆழ்வார்க்கடியான் கருதிருமனுடைய நெஞ்சை ஒரு அமுக்கு அமுக்கி, உண்மையை சொல், மதுராந்தகன் யாருடைய மகன் என்று கேட்டான். ஐயா, இது என்ன கேள்வி? செம்பியன் மாதேவியின். இல்லை இல்லை, நெஞ்சை அமுக்காதே, என் உயிர் போய்விடும். ஊமை
மந்தாகினியின் மகன். ஓஹோ, மதுராந்தகனின் தந்தை யார்? உண்மையை சொல், இல்லாவிட்டால் உயிரோடு தப்ப மாட்டாய் என்றான் திருமலை. கருத்திருமன் இதற்கு பதில் மிக மெல்லிய குரலில் கூறினான். பிழைத்தாய். கடைசியாக இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிவிடு. சேந்தன் அமுதன் யாருடைய மகன் என்று கேட்டான் திருமலை. ஐயா, என்னை ஏன் கேட்கிறீர்கள்? நீங்கள் தான் முன்னமே தெரிந்து கொண்டீர்களே என்றான் கருத்திருமன். கண்டராதித்தர் மற்றும் செம்பியன் மாதேவியின் மகன்தானே என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஐயா, ஆமாம். ஆனால் அவன் இன்று உயிரோடு இருப்பதற்கு நான் தான் காரணம். செவிடும் ஊமையுமாகிய வாணி அந்த குழந்தை செத்து போய் விட்டதென்று எண்ணி புதைக்க பார்த்தாள். குழந்தையாளும் குரலை கேட்டு நான் காப்பாற்றினேன். அதற்காகவாவது என்னை இப்போது உயிரோடு விட்டு விடுங்கள் என்றான் கருத்திருமன். உண்மையில் அதற்காகவே தான் உன்னை இப்போது உயிரோடு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் எழுந்தான். கருத்திருமன் பாய்ந்து ஓடி குதிரை மீது ஏறிக்கொண்டான். 2 குதிரைகளும் அந்த மழைக்கால இருட்டில் ஆற்றங்கரையோடு பாய்ந்து சென்றன. ஆழ்வார்க்கடியான் அதுவரை மறைந்திருந்த தன் நாட்களை திரட்டி சேர்த்து கொண்டு தஞ்சை கோட்டையின் வடக்கு வாசலை நோக்கி நடந்தான். கருத்திருமனுடன் அவன் யுத்தம் செய்த போது தன் நாட்களை அழைக்காததின் காரணம் அவன் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பிய மிக முக்கியமான ரகசிய விவரங்கள் மற்றவர்கள் காதில் விழுவதை அவன் விரும்பவில்லை. பாதி தூரம் சென்ற பிறகு எதிரே ஒரு தனியாள் வெறி கொண்டவனை போல் ஓடி வருவதை கண்டான். அப்படி ஓடி வந்தவன் இருட்டில் ஆழ்வார்க்கடியான் மீது முட்டிக்கொண்டு பின்னர் மறுபடியும் ஓட பார்த்தான். திருமலை நம்பி அவனை விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொண்டான். முகத்தை உற்று பார்த்துவிட்டு, அடடே, வைத்தியர் மகன், எங்கே அப்பா இப்படி தலை தறிக்க ஓடுகிறாய் என்று கேட்டான். ஓஹோ, வீர வைஷ்ணவனா, பேயோ பிசாசோ என்று பயந்து போனேன். நீ எத்தனை தூரத்தில் இருந்து இக்கரையோடு வருகிறாய்? எதிரே 2 குதிரைகள் மீது 2 ஆட்கள் போனார்களா என்று கேட்டான். அப்பனே, போனார்கள். அவர்களை பற்றி உனக்கு என்ன என்று கேட்டான் திருமலை. எனக்கு என்னவா? நல்ல கேள்வி. அவர்கள் யார் என்று தெரிந்தால் நீ இப்படிப்பட்ட கேள்வி கேட்க மாட்டாய். ஆமாம், அவர்களில் ஒருவனையாவது உனக்கு அடையாளம் தெரியவில்லையா? அப்பனே, ஒருவன் மட்டும் எனக்கு தெரிந்த ஆள் மாதிரி தோன்றியது. வைஷ்ணவரே, யார் யார் மாதிரி தோன்றியது? அப்பனே, வந்தியத்தேவனை போல தோன்றியது. அப்படி இருக்க முடியாது என்று தீர்மானித்து கொண்டேன் என்றான் திருமலை. அடி பாவி வைஷ்ணவனே, அப்படியா தீர்மானித்தாய்? அவன் சாஷாத் வந்தியத்தேவன் தான் என்றான் பினாகபாணி. என்னப்பா உளர்கிறாய்? வந்தியத்தேவன் பாதாள சிறையில் அல்லவா இருந்தான்? வைஷ்ணவனே, இருந்தான். ஆனால் இப்போது இல்லை. வந்தியத்தேவனும் இன்னொரு பைத்தியக்காரனும் சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள். என்னை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்றான் பினாகபாணி. அடடே, நல்ல வேலை செய்தார்கள். அவர்கள் உன்னை கட்டி போடும் போது உன் கைகள் என்னப்பா செய்து கொண்டிருந்தன? முதலில் பாதாள சிறைக்கு நீ எதற்காக போனாய் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, முதன் மந்திரியின் கட்டளையின் காரணமாக போனேன். அதையெல்லாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்க நேரமில்லை. நீயும் முதன் மந்திரியிடம் பணி செய்கிறவன் தானே. என்னுடன் வா, அவர்களை பிடித்து கொண்டு வரலாம் என்றான் பினாகபாணி. அப்பனே, எதற்காக அவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும்? ஓடி போனால் போகட்டுமே, உனக்கும் எனக்கும் அதனால் என்ன வந்தது என்று கேட்டான் திருமலை. வைஷ்ணவனே, முதன் மந்திரி நல்ல ஆளை பிடித்து வைத்திருக்கிறார். உன்னை போல் எல்லோரும் இருந்தால் இந்த சோழ ராஜாங்கம் உருப்பட்டார் போலத்தான். வந்தியத்தேவன் இளவரசர் கரிகாலரை கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டவன் என்பது உனக்கு தெரியாதா? அது மட்டுமல்ல, சற்று முன்னால் அமுதன் குடிசைக்கு அருகில் இன்னொருவனையும் அவன் ஈட்டியால் குத்திவிட்டு ஓடி வந்து விட்டான் என்றான் நாகபாணி. தெய்வமே, இது என்ன? அங்கே குத்தப்பட்டவன் யார் என்றான் திருமலை. வைஷ்ணவனே, அது யார் என்று நான் பார்க்கவில்லை. வந்தியத்தேவனை தொடர்ந்து நான் ஓடி வந்தேன். சரி சரி, நீ என்னுடன் வராவிட்டால் போ, வழியை மறிக்காதே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும், என்னை விடு என்றான் பினாகபாணி. வைத்தியர் மகனே, இந்த உலகத்தில் எத்தனையோ மூடர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரையும் நீ தூக்கி அடித்து விட்டாய். அவர்கள் குதிரையின் மேல் போகிறார்கள், சாவுக்கு துணிந்து தப்பி ஓடுகிறார்கள். நீ ஒருவன் கால்நடையாக தேடி போய் அவர்களை பிடித்து விடுவாயா? எனக்கு என்ன அதை பற்றி? போ போ என்றான் திருமலை. வைஷ்ணவனே, நீ சொல்வது உண்மைதான். அதனாலேயே உன்னையும் துணைக்கு வரும்படி கூப்பிட்டேன். நீ வர மறுக்கிறாய் என்றான் நாகபாணி. அப்பனே, நான் வந்து என்ன செய்கிறது? அவர்களை தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஒருவன் கையில் இருந்த தடியினால் நன்றாய் போட்டான். வாங்கி கொண்டு வந்தேன். இன்னும் அந்த வலி தீரவில்லை. எனக்கு அவ்வளவாக சண்டை போட்டு பழக்கமில்லை. நீ ஒருவேளை நன்றாக சண்டை போடுவாயா? ஆமாம், உன் கையில் என்ன இரத்தக்கரை மாதிரி அல்லவா இருக்கிறது என்றான் திருமலை. வைஷ்ணவனே, சிறையிலே அவர்கள் என்னை தாக்கி காயப்படுத்தி விட்டார்கள். கொல்லாத ராட்சதர்கள் என்றான் வைத்தியர் மகன். அப்பனே, பின்னே அந்த ராட்சதர்களை தொடர்ந்து கால்நடையாக தனியே போகிறாயே? சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதே
அவர்கள் உன்னை இந்த பாடு படுத்தி இருக்கும் போது வெளியில் இருக்கும் போது என்ன செய்வார்கள் என்றான் திருமலை. வைஷ்ணவனே, அப்படியானால் என்னதான் செய்ய சொல்கிறாய்? வைத்தியர் மகனே, நான் உன்னை ஒன்றும் செய்ய சொல்லவில்லை. என் மீது எதற்காக பழி போடுகிறாய்? நான் உன் நிலைமையில் இருந்தால் திரும்பி போ, யாரிடமாவது தக்க மனிதர்களிடம் சொல்லி 5-6 குதிரை வீரர்களையாவது துணைக்கு அழைத்துக் கொண்டு திரும்பவும் மனித வேட்டைக்கு புறப்படுவேன். நானும் குதிரை மேல் ஏறி கையில் வேலும் வாளும் எடுத்துக்கொண்டு தான் கிளம்புவேன். வைத்தியர் மகன் சிறிது யோசனை செய்தான். சேந்தன் அமுதனுடைய குடிசைக்காரியில் யாரோ ஒருவனை குத்தி போட்டுவிட்டு நான் ஓடி வந்திருக்கிறேன். ஒருவேளை ராஜகுலத்தை சேர்ந்த மதுராந்தகரா இருக்குமோ என்ற நினைவு அவனுக்கு கதி கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த வைஷ்ணவன் சொல்வது போல் தனியாக கால்நடையாக செல்வதிலும் பொருள் இல்லை. அப்படி நந்தவன குடிசைக்காரியில் தன் ஈட்டியினால் விழுந்தது மதுராந்தக தேவராக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றத்தையும் வந்தியத்தேவன் மீது போடுவது தான் நல்லது. ஓர் இளவரசரை கொன்றவன் இன்னொரு இளவரசரையும் கொல்லலாம் அல்லவா? தண்டனை 2க்கும் ஒன்று தானே. இதை நினைத்த போது நாகபாணி 2 இளவரசர்களையும் கொன்றவன் வந்தியத்தேவன் தான் என்றே நம்ப தொடங்கிவிட்டான். வைஷ்ணவனே, நீ சொல்வது என்னமோ சரிதான். நான் உன்னோடு வருகிறேன். நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். யாராவது தக்க மனிதனிடம் சொல்லி என்னோடு குதிரை வீரர்களை அனுப்ப சொல்ல வேண்டும். பெரிய மனிதர்களின் சுபாவம் எனக்கு என்னமோ பிடிபடுவதில்லை. அவர்களுடன் எப்படி பழகுவது என்றும் தெரியவில்லை. இதோ பார், நான் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாரிடமும் முதன் மந்திரி அன்பில் அனிருத்தரிடமும் சொல்லி பார்த்தேன். ஓடி போனவர்களை திரும்ப பிடிக்க வேண்டியதை பற்றித்தான் சில வீரர்களை என்னுடன் அனுப்பும்படி வேண்டினேன். 2 பேரும் என்னை முட்டாள் மூடன் என்று திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்றான் நாகபாணி. அப்பனே, நோக்கம் வேறு என்ன? உன்னிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. உன்னிடம் இந்த காரியத்தை ஒப்புவிக்க அவர்கள் விரும்பவில்லை. சிறைக்குள்ளேயே ஏமாந்து சிறையில் இருந்தவர்களை தப்பி ஓடும்படி விட்டுவிட்டாய். அவர்களை எங்கே பிடிக்கப் போகிறாய் என்று நினைத்திருப்பார்கள் என்றான் திருமலை. வைஷ்ணவனே, அவர்களுடைய நினைவை பொய்படுத்த எண்ணித்தான் தனியாகவாவது போகலாம் என்று கிளம்பினேன். எப்படியும் கோடிக்கரையில் அவர்கள் நின்று தானே ஆக வேண்டும். அங்கே வந்தியத்தேவன் ஒளிந்திருக்க கூடிய இடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அங்கே எனக்கு உதவி செய்ய கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்றான் நாகபாணி. அப்பனே, அப்படியானால் போ, உன் சாமர்த்தியத்தை பார் என்றான் திருமலை. வைஷ்ணவனே, குதிரை மேல் ஏறி இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு போனால் நல்லதுதான். நீ அதற்கு உதவி செய்வாயா என்று கேட்டான் நாகபாணி. இதற்குள் அவர்கள் இருவரும் வடக்கு கோட்டை பெரிய வாசலை நெருங்கி வந்து விட்டார்கள். ராஜபாட்டையில் வடக்கே சற்று தூரத்தில் அம்பாரி வைத்த யானைகளும் குதிரைகளும் காலாட் வீரர்கள் பலரும் கும்பல் கும்பலாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. கோட்டை வாசலிலும் ஒரு கும்பல் நின்றது. தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் கொடும்பாளூர் வேளாரும் திருக்கோவலூர் மலையமானும் முதன் மந்திரி அனிருத்தரும் நிற்பது தெளிவாக தெரிந்தது. வைத்தியர் மகனே, உனக்கும் எனக்கும் எஜமானார் அதோ கோட்டை வாசலில் நிற்கிறார். அவரிடம் போகலாம், வருகிறாயா என்று திருமலை கேட்டான். வைத்தியர் மகன் தயங்கிக் கொண்டே, நான் ஒரு தடவை கேட்டாகிவிட்டது, பயன்படவில்லை. ஒருவேளை நீ 2 பேர் தப்பி ஓடியதை பார்த்திருக்கிறபடியால் உன் பேச்சை நம்பினாலும் நம்பலாம். ஆனால் என்னை உடன் அனுப்ப சம்மதிப்பாரா என்று சந்தேகிக்கிறேன் என்றான் நாகபாணி. அப்பனே, நீ சொல்வது உண்மைதான். மேலும் கோட்டை வாசலில் ஏதோ முக்கியமான காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த சமயம் போவதில் பயனில்லை. எது சொன்னாலும் அவர்கள் காதில் ஏறாது. இந்த பக்கம் பழுவேட்டரையர்கள் வருவதாக காண்கிறது. அவர்களுடன் சம்புவரையரும் வருகிறார். அதோ பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் காணப்படுகிறார்கள். அவர்களிடம் சொல்லி பார்க்கலாம். வந்தியத்தேவனை பிடிப்பதில் அவர்களுக்கு தான் அதிக சிரத்தை இருக்கும் என்றார் ஆழ்வார்க்கடியான். ஊர்வலம் விரைவில் அவர்களை அணுகியது. முன்னாள் கட்டியக்காரர்கள் பழுவேட்டரையர்களின் தொல்குல பெருமையையும் அந்த மாதிரியே கடம்பூர் சம்புவரையர், மழபாடி மழவரையர், பார்த்திபேந்திர பல்லவன், இரட்டைக்குடை ராஜாளியார் முதலியவர்களின் விருதுகளையும் வீர செயல்களையும் வரிசை கிராமமாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இடையிடையே முரசுகள் முழங்கின, சங்கங்கள் ஆர்ப்பரித்தன. ஊர்வலத்தின் முன்னிலையில் சின்ன பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வெண் குதிரைகளின் மீது அமர்ந்து கம்பீரமாக வந்தார்கள். அடுத்தாற்போல் வந்த யானையின் நம்பாரியில் பெரிய பழுவேட்டரையரும் சம்புவரையரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் மற்ற குறுநில மன்னர்கள் யானை மீதும் குதிரை மீதும் வந்தார்கள். முன்னும் பின்னுமாக ஏறக்குறைய 100 வீரர்கள் கையில் வேலும் இடையில் வாளும் தரித்து நடந்து வந்தார்கள். இந்த ஊர்வலத்துக்கு முன்னால் ஆழ்வார்க்கடியானும் வைத்தியர் மகன் நாகபாணியும் பாதை நடுவில் நின்றதை பார்த்ததும் சின்ன பழுவேட்டரையர் தாம் குதிரையை சிறிது நிறுத்தி, வைஷ்ணவனே, முதன் மந்திரி இடமிருந்து முக்கியமான செய்தி ஏதேனும் உண்டா என்று
கேட்டார். தளபதி, முதன் மந்திரி என்னிடம் செய்தி ஒன்றும் அனுப்பவில்லை. சொல்ல வேண்டிய செய்தியை கோட்டை வாசலில் தங்களிடமே சொல்வார். ஆனால் முக்கியமான செய்தி ஒன்றிருக்கிறது என்று ஆழ்வார்க்கடியான் நிறுத்தினான். என்ன செய்தி என்று 3 பேரும் ஆவலுடன் கேட்டார்கள். அரசே, பாதாள சிறையிலிருந்து வந்தியத்தேவன் தப்பி ஓடிவிட்டான் என்றான் திருமலை. அது எப்படி முடியும்? அவன் என்ன இந்திரஜித்தா மாயமாய் மறைந்து போவதற்கு என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. வேறு யாராவது அவனுக்கு ஒத்தாசை செய்திருக்க வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். எல்லாம் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளாரின் வேலைதான் என்றான் கந்தமாறன். அப்படி தப்பி ஓடினாலும் எங்கே ஓடிவிடுவான்? கோட்டைக்குள்ளே தானே இருக்க வேண்டும் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அரசே, அப்படித்தான் வேளார் சொல்கிறார். முதன் மந்திரி முன் ஜாக்கிரதையாக என்னை கோட்டையை சுற்றி வந்து பார்த்து கொள்ளும்படி பணித்தார். கடம்பூர் வம்சத்தின் மீது களங்கம் எதுவும் ஏற்படக்கூடாது என்று முதன் மந்திரி கவலைப்படுகிறார். அப்படி கவலை உள்ளவர் ஒருவராவது இருக்கிறாரே, அந்த வரைக்கும் மிகவும் திருப்தியான காரியம் என்று சொன்னான் கந்தமாறன். வைஷ்ணவனே, உண்மையை சொல். வந்தியத்தேவன் தப்பி ஓடுவதை தடுப்பதற்காக நீ சுற்றி வருகிறாயா அல்லது அவனுக்கு உதவி செய்வதற்காக சுற்றி வருகிறாயா என்று பார்த்திபேந்திரன் கேட்டான். அவனுக்கு வைஷ்ணவன் மீது எப்போதுமே சந்தேகம். ஐயா, வேறு சந்தர்ப்பமா இருந்திருந்தால் தங்களுக்கு வேறு விதமாக பதில் சொல்லி இருப்பேன். இப்போது நாம் சொந்தத்தில் சண்டை போடும் சமயம் அல்ல. இந்த வைத்தியர் மகன் பினாகபாணி ஒரு விசித்திரமான செய்தியை கூறுகிறான். 2 பேர் குதிரைகள் மீது ஏறி போனதாகவும் அவர்கள் தான் சிறையில் இருந்து தப்பி ஓடிய வந்தியத்தேவனும் கருத்திருமனும் என்றும் சொல்கிறான். 2 பேர் குதிரை மேலேறி இந்த சாலை வழியாக விரைவாக போனதை நானும் பார்த்தேன் என்றான் திருமலை. பினாகபாணி, இந்த வைஷ்ணவன் சொல்வது உண்மையா என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். சத்தியம் ஐயா, சத்தியம் என்றான் பினாகபாணி. பின்னே உடனே போய் முதன் மந்திரியிடமும் வேளாரிடமும் சொல்வதற்கு என்ன என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். ஐயா, அவர்கள் இருவருக்கும் என் மீது மிகவும் கோபம். பாண்டிய குல கிரீடமும் ரத்தின மாலையும் இருக்கும் இடம் தெரியும் என்று ஒரு பைத்தியக்காரன் பாதாள சிறையில் சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை அழைத்து வருவதற்காக அனிருத்தர் என்னை அனுப்பினார். அதற்காக போன இடத்தில் 2 பேருமாக சேர்ந்து என்னை பாதாள சிறையிலே கட்டி போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் என்றான் பினாகபாணி. போயும் முதன் மந்திரிக்கு உன்னை போன்ற முட்டாள் தானா இந்த காரியத்துக்கு அகப்பட்டான் என்று கூறிவிட்டு பார்த்திபேந்திர பல்லவன் சிரித்தான். வைத்தியர் மகன் கோபமாக, ஐயா, நீங்கள் சிரிப்பதற்காக நான் இங்கே வரவில்லை. உதவி செய்வதா இருந்தால் செய்யுங்கள். பினாகபாணி, என்ன உதவி கேட்கிறாய் என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். ஐயா, என்னுடன் 4 குதிரை வீரர்களை அனுப்புங்கள். எனக்கு 1 குதிரை கொடுங்கள். தப்பி ஓடியவர்களை பிடித்து கொண்டு வருவது என் பொறுப்பு. ஏற்கனவே எனக்கு இட்ட கட்டளைகளை நான் நிறைவேற்றவில்லையா? தளபதி சின்ன பழுவேட்டரையருக்கு இது தெரியுமே என்றான் வைத்தியர் மகன் பினாகபாணி. பல்லவா, நீ என்ன சொல்கிறாய் என்று சின்ன பழுவேட்டரையர் பார்த்திபேந்திரனை கேட்டார். தளபதி, அனுப்ப வேண்டியது தான். சக்கரவர்த்தி உங்களை திரும்ப அழைத்து வரும் பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்திருக்கிறார். இல்லாவிட்டால் நானே இவனுடன் போவேன். வந்தியத்தேவனை பிடிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம் என்றான் பார்த்திபேந்திரன். அந்த சமயம் கந்தமாறன், அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்புவியுங்கள். இவனுடன் நானும் போகிறேன். வந்தியத்தேவன் யமலோகத்தின் வாசலுக்கு போயிருந்தாலும் அவனை திரும்ப பிடித்து கொண்டு வருகிறேன். சின்ன பழுவேட்டரையரும் அதற்கு சம்மதித்தார். சம்புவரையர் முதலியவர்களுக்கு சமாதானம் சொல்லும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். உடனே கந்தமாறனும் வைத்தியர் மகனும் மற்றும் வீரர்கள் 4 வடவாற்றின் வடகரையோடு விரைந்து செல்லக்கூடிய குதிரைகள் மீதேறி சென்றார்கள். மதுராந்தகன் குதிரை ஏற்றத்தில் அவ்வளவு பழக்கப்பட்டவன் அல்ல. கருத்திருமன் பழக்கப்பட்டவன் ஆன போதிலும் பாதாள சிறையில் நெடுங்காலம் இருந்தவன் ஆனபடியால் மிக்க உடல் சோர்வு பெற்றிருந்தான். ஆயினும் 2 பேருடைய உள்ளங்களிலும் இப்போது புதிய உற்சாகம் பிறந்திருந்தது. உள்ளத்தின் பலத்தினால் தளர்ச்சியை சகித்துக் கொண்டு அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். நள்ளிரவு வரையில் பிரயாணம் செய்த பிறகு இருவரும் நின்றார்கள். அங்கே நதிக்கு குறுக்கே 3 களிகளை சேர்த்து கட்டி அமைத்த பாலம் ஒன்று இருந்தது. எப்படியும் தங்களை பின்தொடர்ந்து பிடிக்க ஆட்கள் வருவார்கள் என்று கருத்திருமன் எதிர்பார்த்தான். ஆக
ஆகையால் அந்த இடத்தில் நதியை கடந்து அக்கறை சேர்ந்து விடுவது நல்லது என்று எண்ணினான். நதியின் தென்கரையோடு சிறிது தூரம் சென்ற பின்னர் கோடிக்கரை பாதையில் திரும்பி போகலாம். அங்கே நதியை கடப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. மதுராந்தகனால் குதிரையை செலுத்திக் கொண்டு ஆற்று வெள்ளத்தை கடக்க முடியுமா என்று கருதிருமன் சந்தேகப்பட்டான். வெள்ளம் அதிகமா இருந்தால் நிச்சயம் முடியாத காரியம். மதுராந்தகனை பாலத்தின் வழியாக போக சொல்லிவிட்டு தானே 2 குதிரைகளையும் ஒவ்வொன்றாக அக்கறை கொண்டு போய் சேர்த்து விடலாம். இந்த யோசனைகளெல்லாம் மதுராந்தகனுக்கும் சம்மதமா இருந்தது. நதி வெள்ளத்தில் இறங்குவதற்கு முன்னால் இருவரும் சிறிது ஓய்வெடுத்து கொள்வதற்காக மரத்தடி வேரில் உட்கார்ந்தார்கள். பெரும்பாலும் அரண்மனைகளில் சப்ரமஞ்ச கட்டில்களில் பஞ்சனை மெத்தைகளுக்கு மத்தியில் உறங்கி பழக்கமான மதுராந்தகனுக்கு நள்ளிரவில் ஆற்றங்கரையில் மரத்து வேர்களின் மீது உட்கார்ந்திருக்க நேர்ந்தது மிக்க மனசோர்வையும் வருங்காலத்தை பற்றிய பயத்தையும் ஏற்படுத்தியது. அவனுடைய மனநிலையை உள்ளுணர்ச்சியினால் அறிந்து கருத்திருமன் அவனுக்கு தைரியம் சொல்ல முயன்றான். இலங்கை மன்னன் மகிந்தன் பாண்டிய குலத்தின் பரம்பரை சிநேகிதன் என்றும் அவனிடம் மதுராந்தகன் போய் சேர்ந்து விட்டால் பிறகு ஒரு கவலையும் இல்லை என்றும் தெரிவித்தான். பாண்டிய குலத்தின் மணிமகுடமும் இந்திரன் தந்த ரத்தின மாலையும் இலங்கையில் தான் இருக்கின்றன. இருக்கும் இடம் தனக்கு தெரியும். அங்கேயே மகிந்தன் மதுராந்தகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து விடுவான். அதற்குள் சோழ நாட்டு சிற்றரசர்களுக்குள் போர் ஏற்பட்டு சோழ சாம்ராஜ்யம் சின்ன பின்னம் அடைந்து விட போகிறது. ஆதித்த கரிகாலனை கொன்று விட்டதாக பழுவேட்டரையர் சம்புவரையர் கட்சியின் மீது மற்றவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். மதுராந்தகர் இப்போது தன்னுடன் வந்துவிட்டபடியால் அவனை கொன்று விட்டதாக வேளார் கட்சியின் மீது பழுவேட்டரையர்கள் குற்றம் சுமத்துவார்கள். இந்த படுகொலைகளுக்கு அருள்மொழிவர்மனும் உடந்தையாக இருந்ததாக மக்களிடையே வதந்தி பரவ போகிறது. ஆகையால் அவனையும் மக்கள் வெறுக்க தொடங்குவார்கள். இப்படியெல்லாம் சோழ ராஜ்யம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் போது இலங்கை மன்னன் பெரும் படையை திரட்டி கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவான். மதுரையை கைப்பற்றுவான். மதுராந்தகனுக்கு உலகம் அறிய 2ஆம் தடவையாக முடிசூட்டு விழா நடத்தி வைப்பான். மதுராந்தகன் என்ற பெயரையும் மாற்றி சோழ குலந்தக பெருவழுதி என்ற அபிஷேக பெயரையும் சூட்டுவான். இவ்வாறெல்லாம் கருத்திருமன் சொல்லி வந்த போது மதுராந்தகனுடைய உள்ளம் விம்மியது. அவனுடைய வாழ்க்கையில் அதுவரை கண்டிராத உற்சாகத்தை அவன் அடைந்தான். போர்க்களங்களில் கேட்கும் வெற்றி முரசுகள் அவன் காதில் ஒலித்தன. பட்டாபிஷேக விழாவிற்குரிய பல வகை இன்னிசை கருவிகள் முழங்கின. ஆயிரம் ஆயிரம் மக்களின் குரல்கள் பாண்டிய சக்கரவர்த்தி வாழ்க, சோழ குலந்தக பெருவழுதி வாழ்க என்று கோஷமிட்டன. இப்படி இன்பமயமான கற்பனை உலகத்தில் மதுராந்தகன் சஞ்சரித்து கொண்டிருந்த போது அந்த கற்பனை கனவை கலைத்து கொண்டு குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சற்று தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சமும் தெரிந்தது. கருத்திருமன் அவ்வளவு விரைவாக ஆட்கள் தங்களை தொடர்ந்து வர கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் மிக்க பரபரப்புடன் குதித்தெழுந்து, இளவரசே எழுந்திருங்கள், குதிரை மேல் ஏறுங்கள், அவர்கள் வருவதற்கு முன் நதியை கடந்துவிட வேண்டும். ஒரு நொடியில் கருத்திருமன் குதிரை மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டான். மதுராந்தகன் குதிரை மேல் ஏறுவதற்கு கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு, இளவரசே ஒன்று செய்யுங்கள், தாங்கள் பாலத்தின் மேல் நடந்து அக்கறைக்கு போய்விடுங்கள். நான் தங்கள் குதிரையையும் அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். அடே கருத்திருமா, என்னை பயங்காளி என்று நினைத்தாயா? குதிரை மேலேறி இந்த ஆற்றை கடக்க என்னால் முடியாவிட்டால் அப்புறம் கடல் கடந்து இலங்கைக்கு போவது எப்படி? பாண்டிய ராஜ்யத்தை பிடித்து சிங்காதனம் ஏறுவது எப்படி என்று வீரியம் பேசியபடியே மெதுவாக குதிரை மேலே ஏறினான் மதுராந்தகன். 2 குதிரைகளும் நதியில் இறங்கின. மதுராந்தகனுடைய குதிரை தண்ணீர் கரையின் அருகே திடீரென்று முன்னங்கால் மடிந்து படுத்தது. ஐயோ என்று அலறினான் கருத்திருமன். நல்ல வேளையாக குதிரை சமாளித்து எழுந்து தண்ணீரில் இறங்கியது. மதுராந்தகனுடைய மனதிற்குள் பயமாக இருந்தது. ஆனால் வெளியில் காட்டி கொள்ளாமல், இது என்ன பிரமாதம், இப்படி பயந்து விட்டாயே என்றான். மதுராந்தகனுடைய குதிரையின் காலில் ஏதோ காயம் பட்டிருந்தது போல தோன்றியது. அது வெள்ளத்தில் மற்ற குதிரையைப் போல் விரைந்து செல்லவில்லை. அடிக்கடி அது வெள்ளத்தோடு வெள்ளமாக போக பார்த்தது. அதை திருப்பி எதிர்கரையை நோக்கி செலுத்துவதற்கு மதுராந்தகன் மிக்க சிரமப்பட்டான். கரையோடு வந்த குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. பாதி ஆறு வரையில் கருத்திருமன் இளவரசனுக்காக நின்று நின்று போய் கொண்டிருந்தான். பிறகு ஒரு யோசனை அவன் மனதில் தோன்றியது. மதுராந்தகனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு அக்கரையை நோக்கி விரைந்து சென்றான். கரையில் ஏறி குதிரையை ஒரு மரத்தின் அடியில் நிறுத்தினான். குதிரை மேலிருந்து பாய்ந்து இறங்கி மூங்கில் பாலத்தின் வழியாக திரும்பவும் வடகரைக்கு வந்தான். மதுராந்தகனிடம் இருந்த சிறிய கத்தியை அவன் ஏற்கனவே வாங்கி வைத்து கொண்டிருந்தான். அதை கொண்டு அவசர அவசரமாக பாலத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த
கயிறுகளை அறுத்து முடி போட்டான். அது போதிய நீளமானதாக தெரிந்தது. ஒரு முனையை பாலத்தில் சேர்த்து கட்டிவிட்டு மற்றொரு முனையை சாலையின் மறுபுறத்தில் இருந்த மரத்தின் அடியில் சேர்த்து கட்டினான். மர நிழலினால் அதிகமாயிருந்த இருட்டில் அவ்விதம் சாலை நடுவில் குறுக்கே ஒரு கயிறு கட்டியிருந்ததை யாரும் பார்க்க முடியாது. அதிலும் குதிரை மேல் வேகமாக வருகிறவர்கள் நிச்சயம் பார்க்க முடியாது. இந்த காரியத்தை அவன் செய்து முடித்ததும் பாலத்தின் வழியாக திரும்பி ஓடிவிடலாமா என்று யோசித்தான். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அங்கே இருந்த மரம் ஒன்றின் மீது சரசர என்று ஏறி கிளைகளின் மறைவில் உட்கார்ந்து கொண்டான். மதுராந்தகருடைய குதிரை கிட்டத்தட்ட நதியை கடந்து அக்கறையை நெருங்கி இருந்தது. இன்னும் சில நிமிடம் அவகாசம் கிடைத்தால் கரை மேல் ஏறி மதுராந்தகன் குதிரை அப்பால் சென்றுவிடும். இந்த எண்ணம் கருத்திருமன் மனதில் தோன்றி மறைவதற்குள் சாலையோடு வந்த குதிரைகள் அந்த மரத்தடியை நெருங்கிவிட்டன. 5-6 குதிரைகள் இருக்கும். அவற்றில் 2 குதிரைகள் முன்னணியில் வந்தன. அவை இரண்டும் ஒரு நொடி முன் பின்னாக கருத்திருமன் கட்டியிருந்த குறுக்கு கயிற்றினால் தடுக்கப்பட்டு தலை குப்புற உருண்டு விழுந்தன. கருத்திருமன் மரத்தின் மேல் இருந்தபடி தன்னை அறியாமல் பலமாக சிரித்தான். குதிரைகள் மேலிருந்து விழுந்தவர்களில் ஒருவன் ஐயோ பிசாசு என்று பயங்கரமாக அலறினான். குரலில் இருந்து அவன் வைத்தியர் மகன் நாகபாணி என்பதை கருத்திருமன் தெரிந்து கொண்டான். விழுந்தவன் கழுத்து நெறிந்து இறந்திருக்க கூடாதா, இன்னமும் உயிரோடு இருக்கிறானே என்று எண்ணிக்கொண்டான். இன்னொரு குதிரை மேலிருந்து விழுந்தவன் சிறிதும் அதிர்ச்சி அடையாமல் தரையில் இருந்து எழுந்தான். அவன் கந்தமாறன் தான்.